ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 944 ஆரம்பிக்கிறது. சங்கரரும் சிஷ்யர்களும் வினயமும். நம் பகவத் பாதாளை பற்றி அவருடைய சிஷ்யரான பத்மபாதாச்சாரியால் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். எக் பக்திர மானச சரக என்று ஆரம்பிக்கும். அதன் முழு அர்த்தம் இங்கே நான் சொல்லவில்லை. அதிலே வினீத வினேய பிருங்கா என்று வருகிறது தான் நம் விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய மனசு எப்படி இருக்கிறது? இதை அந்த ஸ்லோகத்தில் அவர் கூடவே வசித்த பத்மபாதாச்சாரியால் சொல்கிறார். கரை காணாத விசாலமாக ஒரே தெளிவாக ஜில்லென்று இருக்கிறதாம். மானச சரஸ் மானசரோவர் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இமாச்சலத்தில் இருக்கிற பரம நிர்மலமான விஸ்தாரமான ஏரியை அந்த மானச சரஸாக இருக்கிறதாம் ஆச்சாரியாளின் மனசு. மனசு நம் கண்ணுக்கு தெரியாது, முகம்தான் தெரியும். முகம்தான் மனசுக்கு கண்ணாடி. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்கிறார்கள். நாம் வேண்டுமானால் மனசில் இருப்பதை முகத்தில் காட்டாமல் வேஷம் போடலாம். ஆச்சாரியால் மாதிரியான மகா புருஷர்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆகையால் ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளின் முகமும் அவர் மனசு மாதிரியே நிர்மலமாக விஸ்தாரமாக மானச சரோவரம் போலவே இருக்கிறது. ஒரு தடாகம் என்றால் அதில் தாமரைப்பூ இருக்க வேண்டுமே. ஆச்சாரியாளின் முகத்தடாகத்தில் பூக்கிற தாமரைப்பூ எது? ரொம்பவும் உயர்ந்த தத்துவங்களை ஒயாமல் பொழிந்து கொண்டிருப்பதும் தாபத்தோடு வருகிற ஜனங்களுக்கு பரம கருணையோடு ஆறுதல் சொல்வதுமான அவருடைய வாய்தான் அந்த தாமரைப்பூ. தாமரைப்பூ என்றால் அதிலிருந்து மகரந்தம், அதாவது தேன் பெருக வேண்டும் அல்லவா? ஆச்சாரியாளின் வாய் தாமரையிலிருந்து பெருகும் தேன் எது? இது தெரியவில்லையா? ஜகத்தை உத்தாரணம் பண்ணுகிற அவருடைய பாஷ்யங்களே தாமரைப்பூவிலிருந்து மகரந்தம் பெறுகிற மாதிரி அவருடைய வாயிலிருந்து பெருகுகிறது. முதலில் அவர் வாயாலே தான் பாஷ்யத்தை உபதேசம் செய்தார், அவருடைய காலத்தவர்களுக்காக. அப்புறம்தான் நம் மாதிரி பிற்காலத்தவர்களுக்காக பாஷ்யங்களை எழுதி வைத்தது. பாஷ் என்றாலே சொல்வதுதான், எழுதுவதல்ல. சம்பாஷணை என்று ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொள்வதை தானே சொல்கிறோம். எத் பக்தரக என்ற ஸ்லோகம் ஆரம்பிப்பதில் பக்தர என்றால் முகம் என்று அர்த்தம். முகம் மானச சரஸ். அதிலுள்ள வாயிலிருந்து வரும் பாஷ்யம் சரசில் உள்ள தாமரைப்பூவிலிருந்து வரும் தேன். ஆனாலும் ஸ்லோகத்தில் முகமான சரஸ், பாஷ்யமான தாமரை தேன், பாஷ்யார விந்த மகரந்தம் என்று முகத்தையும் பாஷ்யத்தையும் தானே நேரே மானச சரசுக்கும் தேனுக்கும் உவமைத்து சொல்லியிருக்கிறது. வாய் சரசில் உள்ள தாமரையாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கவில்லை. வாய் என்பதற்கு அதில் வார்த்தை இல்லை. பாஷ்யத்தை அரவிந்த மகரந்தம் என்று சொல்லியிருப்பதால் இந்த மகரந்தத்தை பெருக்கும் அரவிந்தமான வாய் இருப்பதாகவே நாமே ஊகித்துக் கொள்ளும்படி விட்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது. சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஒரு வேடிக்கை. சம்ஸ்கிருதத்தில் வாய் என்ற அவயத்துக்கு தனியாக ஒரு வார்த்தை இல்லை. முகம், வக்திரம், வதனம், ஆனனம், ஆஸ்யம் என்கிற மாதிரி ஃபேஸ் என்ற அர்த்தத்தில் உள்ள வார்த்தைக்கே தான் வாய் என்று அர்த்தம். தமிழில் பார்த்தாலோ வாய்க்குத்தான் வார்த்தை இருக்கிறது. முகம் என்பதற்கு தமிழில் வார்த்தை இல்லை. முகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. அது தமிழ் தாதுவில் வந்ததல்ல. மூஞ்சி என்ற பேச்சு வழக்கில் என்னவோ சொல்கிறோம். ஆனால் இது இலக்கிய மொழி இல்லை. சம்ஸ்கிருதத்தில் வாய் இல்லை, தமிழில் முகம் இல்லை. இதனால் பழங்காலத்தில் சம்ஸ்கிருத கடிகாஸ்தானங்களிலும் தமிழ் பள்ளிகளிலும் படிக்கிற வித்தியார்த்திகள் பரஸ்பரம் கேலி பண்ணிக்கொள்வார்களாம். இப்பொழுது மாதிரி சம்ஸ்கிருதம் தமிழ் என்று கட்சி கொட்டிக்கொண்டு குஸ்தி போடாவிட்டாலும் அந்த காலத்திலும் அசட்டுத்தனம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிறது. அல்லது சுவாதீனத்தில் தமாஷாக கேலி செய்து கொண்டதாக இருக்கலாம். தமிழ் மாணவன் சம்ஸ்கிருதம் படிக்கிறவனை பார்த்து வாயில்லாதவன் என்று பரிகாசம் பண்ணுவானான். அவன் இவனை திருப்பி முகமில்லாதவன் என்று கேலி பண்ணுவானாம். வக்திரம் என்றால் முகம், வாய் இரண்டும். அதனால்தான் நாம் மூஞ்சி என்கிற வார்த்தை வக்திரம் என்று அந்த ஸ்லோகத்தில் சொன்ன பிறகு வாயை குறிப்பிடுவதற்காக எந்த வார்த்தையை போட்டாலும் அதையும் மூஞ்சி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் ஏற்பட்டு டூப்ளிகேட் செய்த மாதிரி ஆகிவிடப் போகிறதே என்று நினைத்து பத்மபாதர் வாய்க்கு தனியாய் வார்த்தை போடாமல் ஊகித்தறியுமாறு விட்டுவிட்டார் போல் இருக்கிறது. கவிகள் முகம், கண், பாதம், கை ஆகிய எல்லாவற்றையுமே தாமரைக்கு ஒப்பிட்டு முகாம்போஜம், நயன கமலம், பாத பத்மம், கர அரவிந்தம் என்றெல்லாம் சொல்வார்கள். தம் பெயரிலேயே ஒரு பத்மத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பத்மபாதாச்சாரியாலோ இங்கே ஆச்சாரியாளின் முகத்தை தாமரை என்று சொல்லாமல்
மானச சரஸ் என்று சொல்லி அவர் உபதேசிக்கிற பாஷ்யத்தை தாமரையின் தேன் என்கிறார். தாமரை என்பது வாய் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனாலும் அவர் அப்படி துவனிப்பொருளாக தெரிவிக்கிறார். பாஷ்யம் என்றால் பிலாசபி. அது மண்டையை உடைக்கிற பாறை மாதிரி தான் பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த பிலாசபியே நம் ஆச்சாரியாளின் தாமரைப்பூ மாதிரி மிருதுவான அழகான வாயிலிருந்து வந்திருப்பதால் சுலபமாக பிறகக்கூடிய மதுரமான தேனாக பெருகியிருக்கிறது. பாஷ்யங்களின் உட்பொருளான அத்வைதம்தான் தேனின் ரசம். அந்த ரசத்தை பருகுவதற்காக கூட்டம் கூட்டமாக சிஷ்யர்களான வண்டுகள் வந்து மொய்க்கின்றனவாம். இங்கே சிஷ்யர்களை சொல்லும்போதுதான் சிஷ்ய என்று சொல்லாமல் வினேய, அதாவது வினயமுள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் தாமரையை பற்றியும் வண்டை பற்றியும் வருகிற மாதிரியே ஆச்சாரியர்களை பற்றி இன்னொரு ஸ்லோகத்திலும் வருகிறது. 800 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டில் இந்த ஸ்லோகம் பொறித்திருக்கிறது. அந்த கல்வெட்டு எங்கே கிடைத்தது என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அது கம்போடியா தேசத்தில் கிடைத்த கல்வெட்டு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.